ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு ஆனியன் பக்கோடா. இந்த ஆனியன் பக்கோடாவை ஒரு ஈவினிங் டீயோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படியே நினச்சா உடனே செஞ்சிடலாம் இந்த ஆனியன் பக்கோடா. சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பக்கோடாக்கு இந்த மாதிரி 3 வெங்காயத்தை நான் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒத்தையாக ஆகிற மாதிரி இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. மொத்தமாக இருக்கக்கூடாது, அப்போனா நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. இந்த சோம்பு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பக்கோடாக்கு. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதில் நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நறுக்கி போடணும்னு அவசியம் இல்லை, முழுசாவே போடலாம். இப்போ பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட போகிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்திக்கோங்க, சமையல் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி கையில் நல்லா இப்படி பிணைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த வெங்காயம் உப்போட ரியாக்ட் ஆகி தண்ணி விடும் கொஞ்சம். அப்போ நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்த தேவை இருக்காது பக்கோடாக்கு வந்துட்டு எப்போதும் தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வராது பக்கோடா. நல்லா இப்படி பண்ணுறதுனால வெங்காயமும் நல்லா உதிரியாக ஆகிடும். ஒன்னோட ஒட்டிகிட்டு இருக்கிறதும் சேர்ந்து எல்லாம் அப்படி தனித்தனியாக வந்துடும். வெங்காயம் நறுக்கும் போதும் அந்த வேர் பகுதியை வந்துட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெட்டி போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சிங்கிளாக வரும் வெங்காயம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இந்த அரிசி மாவு சேர்த்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக அந்த அரிசி மாவு கோட் ஆகும். இது நல்ல கிறிஸ்மஸ் கொடுக்கும், அதுக்காக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் போடும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும் கடலை மாவு. நம்ம இதை உதுத்தி விட்டு தான் போட போகிறோம், அதனால ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு தேவையில்லை. நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். பாருங்க, இதுக்கு தண்ணியே நம்ம விடலை. அந்த வெங்காயத்துல இருந்து தண்ணியிலேயே இது வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தண்ணி தெளிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி. இந்த கடலை மாவு வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கோடா போடலாம். இந்த பக்கோடா வந்துட்டு நல்லா இப்படி உதுத்தி விட்டு போடுங்க. மொத்தமாக போடக்கூடாது. இந்த மாதிரி உதுத்தி விட்டு இப்படி போடுங்க. இதை அப்படியே டர்ன் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா டர்ன் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி பக்கோடா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளோட பக்கோடாவை. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான ஆனியன் பக்கோடாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.